ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சோபக்கிருது வருஷம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மதியம் 2:08 வரையில இருக்கிறது. அதன் பிறகு சதயம். திதி வளர்பிறை திருதியை காலை 11:44 வரையிலே. அதன் பிறகு வளர்பிறை சதுர்த்தி மதியம் 2:08 வரை. யோகம் நன்றாக இல்லை. 2:08 முதல் சித்த யோகம். பிறகு நாள் முழுவதும் கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று போகி பண்டிகை. இன்று சதுர்த்தி விரதம். விநாயகர் வழிபாடு செய்கின்ற வளர்பிறை சதுர்த்தி. இன்றைய தினம் சதுர்த்தி விரதம். இன்றைய தினம் போகி பண்டிகை. போகி பண்டிகை அப்படின்னா இன்னையோட தட்சிணாயனம் முடியுது. பழசெல்லாம் இன்னையோட முடிஞ்சுது. நாளையிலேருந்து புதுசா உத்தராயணம் ஆரம்பம். தட்சிணாயனம் உத்தராயணம் என்று இரு பகுதிகளாக ஒரு வருடத்தை பிரித்துள்ளனர் நமது முன்னோர். ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் 6 மாசம் ஒரு ஹாஃப் ஏர்லி, அதுக்கு பேர் தட்சிணாயனம். தையிலேருந்து ஆணி வரைக்கும் ஒரு 6 மாசம் ஒரு ஹாஃப் ஏர்லி, அதுக்கு பேர் உத்தராயணம். ஒரு வருடத்தை இரு பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். 6 மாதம் தட்சிணாயனம்னு பேரு, 6 மாதம் உத்தராயணம்னு பேரு. தட்சிணாயனம் என்கின்ற 6 மாதம் இன்னியோட முடியுது. நாளையிலேருந்து உத்தராயணம் என்கின்ற அந்த 6 மாதம் ஆரம்பமாகிறது. தை முதல் ஆணி வரை 6 மாதம் உத்தராயணம். நாளைக்கு ஆரம்பம். இன்னைக்கு தட்சிணாயனம் முடிவடைகிறது. இன்னைக்கு போகி பண்டிகை. ஏன் போகி பண்டிகை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா தட்சிணாயனம் முடிஞ்சிருது. நம்ம பழைய விஷயங்கள் எல்லாம் போயிடுத்து. இன்னையோட நாளையிலேருந்து எல்லாமே புதுசா நல்லதா நடக்க போகுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்களே, அதை போல பழையனவெல்லாம் இன்று கழிகிறது. நாளை முதல் புதியன உதயமாகும். நாளைக்கு காலையில 6:30 மணிக்கு சூரியோதயம். அதுலேருந்து தான் உத்தராயணம் ஆரம்பம். சூரிய உதயத்திலிருந்து தான் நாள் ஆரம்பம். நமக்கு வெள்ளைக்காரனுக்கு ராத்திரி 12 மணிக்கு நாள் ஆரம்பிச்சிடும். நம்ம கணக்கு சூரிய உதயத்தில் தான் நாள் ஆரம்பம். நாளை காலை 6:30க்கு சூரியன் உதித்த உடனே உத்தராயணம். உதிச்ச உடனே பொங்கல் பண்டிகை வச்சிடணும். ஏன்னா மாசம் 1 நிமிஷம் முன்னால பிறக்குது. சூரிய உதயத்துக்கு 1 நிமிடம் முன்பு மாதம் பிறக்கிறது. எனவே நாளைக்கு பொங்கல் பண்டிகைக்கு எப்போ பொங்கல் வைக்கணும், பொங்கல் பானை எப்ப வைக்கணும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. காலையில 6:30 மணிக்கு பொங்கல் பானை வச்சிடணும். பொங்கல் பொங்கிறது 7 மணிக்குள்ள பொங்கிடும். 6:30 to 7 பொங்கல் பானை வைக்க ஏற்ற நேரம். இன்று போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்னைக்கு எதுக்கு எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறாங்க? போகி பண்டிகை அன்னைக்கு நம்மளுடைய பழைய விஷயங்கள்லாம் போயிடுத்து. இன்னையோட நம்மளை பிடிச்ச தொல்லையெல்லாம் விட்டுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பாலிக்கா பழைய துணியை போட்டு ஏதாவது ஒன்று கொளுத்துவாங்க. ஆனால் அது கூட அவசியம் இல்லை. அது அவரவர்கள் விருப்பம் கொண்டாடுவது. போகி பண்டிகைக்கு இடப்படலாம் வீட்டில் சமையல் பண்ணுவாங்க. போலி, வடை, பாயசம், எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு, பொரிச்ச குழம்பு, இந்த மாதிரிலாம் தடப்படலாம் ஏதோ பண்ணுவாங்க இன்னைக்கு. அது அவங்கவுங்க வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் ஒரு வழக்கம். எங்கள் வீட்டில் போலி, வடை, பாயசம் பண்ணுற வழக்கம். அதனால் அதை சொல்கிறேன். இந்த போகி பண்டிகை இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதே இதில் பல தத்துவங்கள் இருக்கின்றன. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஒரு தத்துவம். மற்றொன்று இன்னையோட தட்சிணாயனம் முடிகிறது. அப்பாடா உத்தராயணம் ஆரம்பம். அது ஏன் அப்பாடான்னு அதுக்கு ஒரு பெருமூச்சு விடணும் அப்படின்னா உத்தராயணத்துல தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா. பீஷ்மாச்சாரியார் யுத்தத்தில் விழுந்து விடுகிறார். ஆனால் அவருக்கு ஒரு பவர் ஒன்று உண்டு. அவர் நினைச்சாதான் உயிர் பிரியும். அம்பப்படுக்கையிலே படுத்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் உத்தராயணம் வந்ததுக்கப்புறம் உசுர விடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். உத்தராயணம் வந்ததுக்கப்புறமா ஏகாதசியில் உயிரை விடுறார். உத்தராயணத்தில் ஆலய கும்பாபிஷேகங்கள் எல்லாம் செய்வார்கள். உத்தராயணத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். உபநயனம் போன்ற பல சுப நிகழ்ச்சிகள் உத்தராயணத்திலே நடைபெறும். நாளையிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம். ஜே மணிகண்டன், 16 பாண்டியன் வீதி, பேரணாம்பட்டு, பின்கோட் 635810. பிள்ளையாருக்கு சுற்றி உடைக்கப்படும் சிதறு தேங்காயை எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிட்டா தப்பு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் திருஷ்டி சுற்றி போடுற பூசணிக்காய் மாதிரி இல்லை. பூசணிக்காய் யாரும் தொடக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது அப்படி இல்லை. பிள்ளையாருக்காக வேண்டிட்டு தேங்காய் உடைக்கிறாங்க. அந்த தேங்காய் எடுத்துட்டு பசங்களாம், சின்ன பசங்களாம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு கோவிலில் பார்த்தேன், ஒருத்தர் பெரிய பேக்கை வச்சுட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். எதுக்கு இதெல்லாத்தையும் எடுக்கிறார், அவர் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டால், இல்லை அவர் ஏதாவது ஹோட்டலில் போய் விற்றுருவார் சார் அப்படின்னா. ஆச்சரியமாக இருந்தது, இப்படிலாம் கூட நடக்குதான்னு.
பிள்ளையாருக்கு சுற்றி உடைக்கப்படும் சிதறுகாயை எடுத்து சாப்பிடலாம். 2ஆம் பட்சம்தான், அது வந்து அவ்வளவு சிறப்பானதல்ல. பட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சாப்பிடலாம், பிரசாதமாக நினச்சி சாப்பிடலாம். தீவிர ரசிகன் மடிப்பாக்கம் புவனேஸ்வர். ஒருவருடைய ஜாதகம் பார்க்க வேண்டுமானால் அவர் பிறந்த நேரம், நட்சத்திரம், ராசி மட்டும் போதுமா? அது எப்படி? அதாவது பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி, நேரம், ஊர், இது 3 வச்சாதான் ஜாதகம் கணிக்க முடியும். பிறந்த தேதி, அப்புறம் பிறந்த டைம், ஏஎம்மா பிஎம்மா, அப்புறம் பிறந்த ஊர் எங்கே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே நேரத்தில் கல்கத்தாவில் பிறந்தவங்களுக்கு பாம்பேயில் பிறந்தவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும், நிறைய டிகிரி வித்தியாசம். கல்கத்தா கிழக்கு கோடி, பாம்பே மேற்கு கோடி, வித்தியாசம் வரும். சூரிய உதயத்திலிருந்து பார்க்கும்போது எத்தனை நாழிகை அப்படிங்கிறது பார்க்கணும். அதனால் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் ஜனனம், எங்கே பர்த் பிளேஸ் எங்கே அப்படிங்கிறது வேணும். பிறந்த ஊர் தேவைப்படும். அது எதற்குன்னா அந்த ஊரில் வந்து சூரியன் உதிச்சு எப்போன்னு பார்க்கணும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஒன்று இருக்குது, அது அலகாபாடை சென்டராக வச்சு போட்டது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். பட் லோக்கல் டைமில் வந்து எதாவது டிஃப்ரென்ஸ் வருதான்னு பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் லோக்கல் டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் வருதான்னு பார்க்கணும். அதனால் பிறந்த ஊர் தேவை. பிறந்த ஊரும் இருந்தால் தான் அந்த இது கரெக்டாக வரும். கேள்வி 2, நவகிரகங்களை பொதுவாக எத்தனை முறை சுற்றி வர வேண்டும்? 9 முறை. நவகிரகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து 9 முறை. மடிப்பாக்கம் புவனேஸ்வரி. விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் நடக்கும் போட்டியில் இறுதியில் ஜெயிக்கப் போவது யாரு? ஜெயிக்கப் போவது எது? விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் போட்டி நடந்தால் மெய்ஞானம் தான் ஜெயிக்கும். விஞ்ஞானங்கிறது இப்போ வந்து நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்க்குறோம். கிரிக்கெட் மேட்ச் எங்கேயோ நடக்குது, கொல்கத்தாவில் கிரிக்கெட் மேட்ச்சு, பாம்பேயில் கிரிக்கெட் மேட்ச்சு, டெல்லியில் மேட்ச்சு, பெங்களூரில், சென்னையில், எங்கே நடந்தாலும் வீட்டில் உட்காந்து ஒரு பொட்டி வச்சுட்டு பார்த்துட்ருக்கோம். அங்கே நடக்கிறது இங்கே நேரடியாக தெரியுது, நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அது வந்து விஞ்ஞானம். பழங்காலத்தில் வந்து இந்த துரியோதனோட தம்பி 99 பேரில் 27வது தம்பிக்கு வந்து ஒரு அதீதமான ஒரு சக்தி இருந்துதான். அவர் இங்கே உட்காந்து அப்படியே அங்கே என்ன நடக்குதுன்றதை இங்கே சொல்லுவார், அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பார். பாரத யுத்தம் நடந்தப்போ அவர் தான் திருதராஷ்டிரர் பக்கத்தில் உட்காந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாராம். யார் வராங்க, யார் அடிக்கிறாங்க, யார் உதைக்கிறாங்க, யார் சாகிறாங்க, யார் கத்துறாங்க, எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் விஞ்ஞானம். இன்னைக்கு அதை விஞ்ஞானத்திலே கொண்டு வந்துட்டோம். இந்த கேள்வியை கேட்டவர் எஸ் சேகர், பெயிண்டர், 35, வடக்கு கொத்த தெரு, திருவாரூர். மேஷம், ரிஷபம், மிதுனம் என 12 ராசிகளும் எந்த அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளன? ஏன் மேஷம் ஃபர்ஸ்ட் வந்தது? யார் வச்சது? அது மீன ராசியை முதலிலும் கடக ராசியை கடைசியிலும் மேஷ ராசியை இடையிலும் வைத்தால் என்ன? அந்த ஆர்டரில் தானே சார் அது வருது. அது மேலே ஆகாய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராசிகள். இந்த ராசிலாம் எங்கே இருக்குன்னா நட்சத்திர கூட்டம், கேலக்சியில் இருக்குது. ஆகாய மண்டலத்தில் நட்சத்திர கூட்டமாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒரு பெரிய இந்த தொலைநோக்கி விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, தொலைநோக்கி டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்பு வந்து ஒரு 10 அடி 15 அடி நீளத்துக்கெல்லாம் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பு. அதை வச்சு அந்த டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர கூட்டங்கள் அந்த வடிவில் தெரியும். நட்சத்திர கூட்டங்கள் என்ன ஷேப்பில் இருக்குது? ஆடு ஷேப்பு, மாடு ஷேப்பு, தேள் ஷேப்பில் இருக்கும் விருச்சிகம், தராசு ஷேப்பில் இருக்கும் துலாம், சிங்கம் படுத்திருக்க மாதிரி இருக்கும் சிம்ம ராசி. இதெல்லாம் வந்து நட்சத்திர கூட்டங்களுடைய ஷேப், உருவம். அதுக்கு ஒரு அவுட்லைன் போட்டால் அது அப்படியே இருக்கும். சிம்ம ராசின்னா அந்த நட்சத்திர கூட்டம் சிங்கம் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த நட்சத்திர கூட்டங்கள் இப்போ தான் வந்து டெலஸ்கோப்லாம் கிடச்சிருக்கு. அப்போல்லாம் டெலஸ்கோப்பே கிடைக்கல, கலீலியோலாம் வரல. டெலஸ்கோப்பே இல்லாத காலத்தில் நம்மளோட ரிஷிகள் வந்து அதை பார்த்துருக்காங்க. அதுதான் மெஞ்ஞானம். அதை பார்த்துட்டு இது இந்த வடிவில் இருக்குது, இது சிங்க வடிவில் இருக்குது, இதுதான் சிம்மராசி, இது ஆடு வடிவில் இருக்குது, இந்த நட்சத்திர கூட்டம் பாரு ஆடு மாதிரி இருக்குது, அதனால் இது மேஷம். மேஷம்னா ஆடு, மேஷம், அதனால் அது ஆடு. அது ஆடு ஷேப்பில் இருக்குது. அந்த நட்சத்திர கூட்டம் வெளியிலேருந்து பார்த்தா ஒரு அவுட்லைன் போட்டாக்கா ஆடு மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு மேஷம்னு பேர். அந்த மாதிரி வந்து அந்த நட்சத்திர கூட்டங்களின் தோற்றத்தை வைத்து அதன் உருவத்தை வைத்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது ஏன் அந்த ஆர்டரை ஏன் மாற்றக்கூடாதுன்னு கேட்குறாரு சேகர், பெயிண்டர். நமஸ்காரம் அண்ணா. நாம் பெரும்பாலும் இறை வழிபாட்டில் ஓரளவே பயன்படுத்தும் செண்டு மல்லிப்பூவை வடநாடுகளில் அபரிமிதமாக இறை வழிபாட்டில் பயன்படுத்தி வருகிறார்கள். தாத்பரியம் என்ன? அங்கே அதுதான் ஜாஸ்தி கிடைக்கும். அவங்க ஊரில் என்ன கிடைக்குமோ அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் என்ன கிடைக்குமோ அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்தந்த ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் சார் பூஜை பண்ணுறாங்க. எல்லா ஊர்லேயும் பூஜைக்கு ஒரே மாதிரி மலர்கள் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உத்திரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டம் என்னும் சிவக்ஷேத்திரம்தான் உலகிலேயே பழமையானது என்கிறார்களே, உண்மையா? உண்மையாக இருக்கலாம். ஏன்னா மாணிக்கவாசகருக்கு அங்கே திருவடி காட்சி கிடைச்சிது. சிவபெருமானுடைய திருவடியை அவர் பார்த்தார். ஆருத்ரா தரிசனத்தன்று அங்குள்ள மரகத நடராஜருக்கு ஒரு நாள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். வெளியில் எடுக்கிறது ஒரு நாள் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக பச்சை மரகதத்திலான நடராஜர் ரொம்ப காஸ்ட்லி.
மரகதம் வந்து ஒரு சின்ன ஒரு 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 நெல்லிக்காய் சைஸு மரகதம் இருந்தாலே அதுக்கு விலை பல லட்சம், பல லட்சங்கள் மரகதம், ஒரிஜினல் மரகதம். அதனால் அது கோடிக்கணக்கான ரூபாய் விலை பெறும். லட்சுமி வடுகநாதன், ராமாபுரம். ஆர் பாண்டிய ராமானுஜதாசன். உங்களை 12 வருடங்களுக்கு முன் வீட்டில் சந்தித்து உள்ளேன், மகிழ்ச்சி. கோவில்களில் உடை கட்டுப்பாடு யாரும் பின்பற்றுவதில்லையே, தாங்கள் அவ்வப்போது ஆலோசனை அளியுங்கள். கேரளா கோவில்களில் அனந்த பத்மநாபசாமி கோவிலில் உடை பாரம்பரிய முறையில் தான் வர வேண்டும். இன்னும் பல கோவில்களில் கேரளாவிலே அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. தங்கள் மூலம் தமிழகத்திலும் அது மலரட்டும். ஆலயங்களுக்கு உடை கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்பது இவரின் விருப்பம். அதை என்ன சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நீங்கள் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கூட போட்டு வாங்க, தப்பு கிடையாது. மேல் சட்டை போட்டு வர்றது நம்மளுடைய வழக்கம், போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் பெண்கள் வந்து உடலை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும். ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும். உடலின் எந்த பாகமும் தெரியாத அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரணும். அது சேலையோ சுடிதார் இருக்கலாம், சுடிதார் போட்டுட்டு வரனால தப்பு கிடையாது. ஆனால் இட் ஷுட் பி ஃபுல்லி கவர்ட். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடில் வந்தால் நல்லாயிருக்கும். இது என்னுடைய சஜஷன், அவ்வளோதான். ஐ கேன் ஒன்லி சஜஸ்ட். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. 11ஆம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி சனி ஆட்சி, அங்கே சந்திரனும் இணைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளை தினம் பொங்கல் பண்டிகை, மகர சங்கராந்தி, அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எல்லா விதமான தடைகளும் விலகும். தடைகளெல்லாம் விலகப் போகும் நேரம் வந்துவிட்டது. தை பிறந்தால் வழி பிறக்கும். நாளைக்கு தை பிறக்குது, வழி பிறக்க போகுது. வாழ்க்கையில் முன்னேற வழி பிறக்கும். எனவே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறீர்கள். உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம். எனவே அனைத்து விதமான நன்மைகளும் அதிக அளவில் நடைபெறப் போகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். மேஷ ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 10ஆம் இடத்தில் 10 குடைவன் ஆட்சி, 10ல் சந்திரன். சனி பெயர்ச்சி ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சனி பெயர்ச்சி ஆயிடுத்து, டிசம்பர் 20 பெயர்ச்சி ஆயிடுத்து. நம்ம ஜனவரி 14 வந்துட்டோம், டிசம்பர் 20 சனி பெயர்ச்சி ஆயிடுத்து. நல்ல நாள் இன்றைய நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். சந்தோஷமான நாள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, நீ சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கலகலன்னு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி, குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையை ருசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். 9ஆம் இடத்திலே சந்திரன், 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்திலே குரு என அழகாக கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. புதன் ராசியை பார்க்கிறது 7லிருந்து. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஒற்றுமையாக இருப்பார்கள் எல்லோரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் யோகம். 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது என்பதால் இன்றைக்கு சந்திராஷ்டமம் உண்டு. ஆனால் அதையும் மீறி சில நன்மைகள் நடைபெறும். சந்திராஷ்டமம் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருப்பதால் வியாபாரம் நன்றாக நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். பண விஷயத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும். பண விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் அசந்தா அடிச்சிருவாங்க. ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறத உங்க பாக்கெட்ல இருந்து யாரோ எடுத்துட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யூ மே லூஸ் மணி. அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். வெளியே போகும்போது பணம்லாம் ரொம்ப எடுத்துட்டு போகாம இருக்கணும். உங்களுடைய விலை உயர்ந்த செல்போன்லாம் வீட்டில் வச்சுட்டு ஒரு சின்ன பழைய இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்ல இருக்குமே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்த செல்போனு, அந்த மாதிரி எடுத்துட்டு போகும். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம், ஆனால் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு யோகம். 5ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை. அந்த செவ்வாய் குரு வீட்டிலே இருக்கிறது. குரு செவ்வாய் வீட்டிலே இருக்கிறது. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றதால் சிம்மத்திற்கு யோகம். சிம்மத்திற்கு பூமி லாபம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
உத்தியோகத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. 4 8லும் 8 4லும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், மனதிலே சந்தோஷ அலை வீசிக்கொண்டிருக்கும். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 7ஆம் வீட்டில் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறது. குரு ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு யோகம். எல்லா வேலைகளும் சுலபமாக நடைபெறும். எந்த தடங்களும் வராது. நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், சுலபமாக செய்து விடுவீர்கள், வெற்றிகரமாக செய்வீர்கள். உங்கள் செயல்களெல்லாம் நன்றாக இருக்கும். நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள். உங்கள் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். செல்வ செழிப்பு ஏற்பட போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். செல்வந்தராவதற்கு வழி பிறக்கும். எதற்கு வழி பிறக்கும்? செல்வ செழிப்பு கிடைப்பதற்கு வழி பிறக்கும். அதுதான் உங்களுக்கு. எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நாள். 9 சந்திரன் 4ஆம் இடத்திலே 4 இணைந்திருப்பது ஒரு யோகம். 5ஆம் இடத்து ராகு மிகப்பெரிய புகழை கொடுக்கும். 5இல் ராகு இருந்தால் புகழ், 5ல் ராகு இருந்தால் நிறைய யோகத்தை கொடுக்கும். 5ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் இப்பொழுது விருச்சிக ராசிக்கு நல்ல யோகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். புகழ் கிடைக்கும், பெரிய புகழ். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 8 8க்கு 8ஆம் இடம் சென்றதால் யோகம். 8 8க்கு 8ஆம் இடம் சென்றதால் யோகம். எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது ஆரம்பமாகும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உங்கள் குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய நீண்ட நாளைய ஆசைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காத நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாள். சந்தோஷமான நாள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கலகலகலன்னு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி, குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய ருசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி. ராசியிலேயே சந்திரன் ராசியை கடந்து கொண்டிருக்கின்ற நேரம். எனவே இப்பொழுது அதிக நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. மாணவ மாணவியர் இப்பொழுது கல்வியிலே நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற்று மேல் படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நல்ல நேரம். விடுமுறை நாட்களை எல்லாம் வீணடிக்காமல் உட்கார்ந்து படித்து விடுவீர்கள். படித்து எல்லாத்தையும் டப்பா போட்டுருவீங்க, புரிஞ்சுக்குவீங்க. டப்பாவும் போடுவீங்க, புரிஞ்சுப்பீங்க. ரெண்டுமே உண்டு. புரிஞ்சுட்டு எழுதுறது ஒன்று, டப்பா போட்டு எழுதுறது ஒன்று. ஆனால் மார்க் என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு தான் போடுவாங்களே ஒழிய நீ புரிஞ்சுக்கிட்டு எழுதினியா டப்பா போட்டு எழுதினியாங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கரெக்டான ஆன்சரை எழுதணும். இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது. நல்ல படிப்பு, நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, வியாபாரத்தில் வளர்ச்சி என எல்லா நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைய தினம். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ஏராளமான நன்மைகள் நடைபெறும். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். செவி குளிரச் செய்வும் நற்செய்திகள் வரும். எப்படாப்பா இது நடக்க போகுது நீங்க காத்துட்டு இருந்த நல்ல விஷயம்லாம் இப்ப நடக்கும். தானே நடக்கும். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், தானே நடக்கும். உங்களுக்கு நியூஸ் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் நல்ல நாள். மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே நன்மை நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். அசையா சொத்து வாங்குவீர்கள். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாளைய விசேஷங்கள். நாளைக்கு பொங்கல் பண்டிகை, தை மாத பிறப்பு. தமிழ் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். அசையா சொத்து வாங்குவீர்கள். எனவே ஆரம்பம். இன்னையோட தட்சிணாயனம். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு பொங்கல் பண்டிகை, தை மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு.
உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணம் ஆரம்பம், இன்னையோட தட்சிணாயனம் முடியுது. நாளையிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம். தை 1ஆம் தேதி உத்தராயணம் ஆரம்பிக்கும். உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒரு வருடத்தை 2 பிரிவுகளாக பிரித்துள்ளனர் நமது முன்னோர். ஒரு வருஷம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 இயர், அப்புறம் உத்தராயணமா தட்சிணாயனம். உத்தராயணம்னா தையிலேருந்து ஆணி, தட்சிணாயனம்னா ஆடியிலேருந்து மார்கழி. ஆடி டு மார்கழி தட்சிணாயனம், தையிலேருந்து ஆணி உத்தராயணம். நாளைக்கு உத்தராயணம் ஆரம்பம், இன்னையோட தட்சிணாயனம் முடியுது. நாளைக்கு தை மாத பிறப்பு, பொங்கல் பண்டிகை. பொங்கல் பானை வைக்கும் நேரம் காலை 6:25லேருந்து 7க்குள்ள. 6:29 தான் மாத பிறப்பு. 6:30 சூரிய உதயம். 6:30க்கு பொங்க பானை வச்சிருங்க, ரெடி பண்ணி வச்சுங்க. கோலங்களெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை மூட்டுங்க. 6:30க்கு அடுப்பை மூட்டி வைங்க. பொங்கட்டும். 7க்குள்ள பொங்கல் பொங்க வேண்டும். ஏன்னா 6:30 சூரிய உதயம். சூரிய உதயம் ஆனவுடனே பொங்க பானை வைக்கணும். ஏன்னா காலையிலே மாசம் பிறந்துடுறது. சூரிய உதயத்திற்கு 1 நிமிடம் முன்பாக மாதம் பிறக்கிறது. தை மாதம் ஆரம்பம் எப்பன்னா சூரிய உதயத்திற்கு 1 நிமிடம் முன்பாக, 1 minute பிஃபோர். 6:30 சூரிய உதயம், 6:29க்கு தை பிறப்பு. அதனால 6:30க்கு சூரியன் உதிச்ச உடனே பொங்க பானை வைங்க. அது பொங்கும். 10 நிமிஷம் ஆகும் சில வீடுகளில். அது நீங்க வச்சிருக்கிற அடுப்பை பொறுத்தது. சிம்மு ஹையு எதில் வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி. அதனால உங்களுடைய எல்லாம் நீங்கள் வெளியில் குமுட்டி அடுப்பில் வச்சாலும் சரி, தணல் அடுப்பில் வச்சாலும் சரி, விறகு அடுப்பில் வச்சாலும் சரி, கெரசின் ஸ்டவ்வில் வச்சாலும் சரி, கேஸ் அடுப்பில் வச்சாலும் சரி, எதில் வைக்கிறதா இருந்தாலும் 6:30 மணிக்கு பானை வைங்க. அது பொங்கட்டும். அதுதான் நல்ல நேரம். 6:30 to 7, 6:25லேருந்தே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடும். 6:30க்கு உதிக்குது. சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும். சூரியன் 6:30க்கு தான் உதிக்குது, அதனால 6:30க்கு வைங்க. இது சூரிய வழிபாடு செய்யும் பண்டிகை. பொங்கல் பண்டிகைக்கு எந்த சாமியை கும்பிடணும்னா சூரியன், கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரியன். சூரியஸ்சமா மன்யுஷ்ச மன்யு பதயஸ்ச மன்யு கிருதேபியா பாபேபியோ ரக்ஷந்தாம் பாபமகாரிஷம் அப்படின்னு அந்த சூரியனோட வழிபாடு செய்கிற நாள். ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும். அந்த ஞாயிறு போற்றுதும் என்று சொல்லக்கூடிய ஞாயிறு போற்றும் திருவிழா தான் பொங்கல் திருவிழா, தை திருவிழா. அதுதான் மகர சங்கராந்தி என்று சிலர் சொல்வார்கள். உத்தராயண புண்ணிய காலம் நாளைக்கு தான். உத்தராயண தில தர்ப்பணம் பண்றதும் நாளைக்கு தான். உத்தராயண தர்ப்பணம் பண்ணுவாங்க. 12 மாசமும் மாசப்பரப்புக்கு தர்ப்பணம் பண்ணோம். அமாவாசைக்கு பண்ற மாதிரியே முன்னோர்களுக்கு 12 மாசமும் பண்ண முடியலன்னா தை, ஆடி, ஐப்பசி, சித்திரை இது மட்டும் பண்ணும். ஐப்பசி, சித்திரை, தை, ஆடி இந்த 4 மாசமாவது பண்ணும். நாளைக்கு உத்தராயண தர்ப்பணம், உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தை மாத பிறப்பு, மகர சங்கராந்தி, பொங்கல் விழா, பொங்கல் பண்டிகை. எனவே மிக முக்கியமான பண்டிகை பொங்கல் பண்டிகை. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு பாரதி பாடினான். உழவுக்கு வந்தனை செய்யும் நாள் பொங்கல், தொழிலுக்கு வந்தனை செய்யும் நாள் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. எனவே உழவு தொழில் தான் நமக்கு மிக முக்கியமானது. உழவர்கள் உழுதால் தான் நம்ம சாப்பிட முடியும். பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? தங்க கட்டியா கடிச்சு திங்க முடியும்? அரிசி தானே வேணும். வயிறு ரொம்பணும்னா அரிசி வேணுமே, சாதம் வேணுமே. இந்த சாதம் எங்கேருந்து கிடைக்கிறது? விவசாயிகள் உழுவதால் கிடைக்கிறது. அந்த விவசாயத்திற்கு மிக முக்கியமான பண்டிகை பொங்கல் பண்டிகை, உழவர் திருநாள். எனவே அதை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். சூரிய பகவானை வழிபட வேண்டும். சூரியன் வழிபாடு தான் பொங்கல் பண்டிகையில மிக முக்கியமானது. நாளைக்கு பொங்கல் பண்டிகை காலை 6:30லேருந்து 7க்குள்ள பொங்கப்பானை வைக்கணும். எனவே நாளை தினம் அனைவரும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் என்று சொல்லி முன்னதாகவே என்னுடைய பொங்கல் வாழ்த்து செய்திகளை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் பண்டிகை நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பட்ட கஷ்டமெல்லாம் போகணும். இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும். அதுதான் பொங்கல்ல சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பழமொழிகள் மற்றும் அதனோட உண்மையான விளக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். நாம் நம்ம தாத்தா பாட்டியோட கூட்டு குடும்பத்தில் வாழ்கிற சூழல் இருந்தது. நம்ம பாட்டி போகிற போக்கில் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பழமொழி வடிவத்தில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பாட்டி தாத்தா கூட வாழ்கிற சூழல் இல்லாததுனால அவங்களுக்கு இந்த பழமொழிகள் பற்றி நிறைய தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் பழமொழிகள் மருவி இப்போ வேற ஒரு பொருளை தர மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த பதிவில் நாம் நம்மளோட பழமையான மொழியாகிய பழமொழி பற்றியும் அதோட உண்மையான விளக்கம் பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க பழமொழிக்குள்ளே போகலாம். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இது பழமொழி. இதை நம்ம எப்படி நினச்சிட்ருக்கோம்? ஊரில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நம்ம நல்லபடியாக ஊட்டி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் நல்லபடியாக வளருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால்
இதோட பொருள் அது இல்லைங்க. இந்த பழமொழியில ஊரான் வீட்டு பிள்ளை அப்படிங்கிறது அவங்க மனைவியை குறிக்குது. அதாவது ஊரான் வீட்டு பிள்ளையாகிய உன் மனைவியை அவள் கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்திலையும் எல்லா நேரத்திலையும் பேணி பாதுகாத்து அவங்கள சிறப்பாக கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாசத்தை ஊட்டி வளர்த்தீங்கன்னா அவங்க வயிற்றுல வளர்ற உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக சிறப்பாக வளரும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை, இது பழமொழி. இது நாளடைவில் மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு வந்துருச்சு. நாம் நினச்சிட்டு இருக்கோம் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது, அதான் இந்த பழமொழியோட அர்த்தம் அப்படின்னு. ஆனால் உண்மையான விளக்கம் அது இல்லைங்க. கழு அப்படிங்கிறது ஒரு வகையான கோரை புல். இந்த புல்லில் இருந்து நாம் உறங்கக்கூடிய பாய்களை தைக்கிறாங்க. அந்த பாயை தைக்கும்போது அந்த புல்லில் இருந்து ஒரு வகையான கற்பூர வாசனை வீசுமா. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு. ஆனால் அது காலப்போக்கில் மாறி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு மறிவிருச்சு. 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான், இது பழமொழி. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான், இது மருவிய பழமொழி. 1000 பேரை கொன்னாதான் ஒரு வைத்தியன் ஆக முடியும் போல அப்படின்னு நாம நினைச்சு